தியாகராஜ பாகவதர் நடிச்சு டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் ஹீரோயினா நடிக்கிற படம் தான் வந்துட்டு வால்மீகி. ஸோ இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் துரதிருஷ்டவசமா வந்துட்டு பாகவதர் என்ன ஆகுறாரு அப்படின்னா லட்சுமிகாந்தன் கொலை வழக்குல கைதாகிறாரு. ஸோ இதை தொடர்ந்து ஹென்னப்பா பாகவதரை வச்சுட்டு தான் இந்த படத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த படமும் வந்து நல்லா தான் ஓடுது. ஸோ இதை தொடர்ந்து வந்துட்டு பி.யு. சின்னப்பா அவர்களோட பங்கஜவள்ளி படத்துலயுமே வந்து நடிக்கிறாங்க டி.ஆர். ராஜகுமாரி. 1948 இந்த வருடம் தான் வந்து அவங்களோட தமிழ் சினிமா வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு மகத்தான படம் உருவாக போகுதுன்னு அப்ப அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ ஜெமினி எஸ்.எஸ். வாசன் அவர்களோட தயாரிப்புல உருவான படம் தான் வந்து சந்திரலேகா. இந்த படம் இப்ப வரைக்குமே தமிழ் சினிமா ரசிகர் மத்தியில நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. சந்திரலேகா படம் அப்படின்னு சொன்னா டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் கண்டிப்பா நினைவுக்கு வருவாங்க. அதுலயும் அந்த படத்துல இவங்க அவங்களோட முழு திறமையும் காட்டி நடிச்சிருப்பாங்க. அவங்களோட நடனமாகட்டும், அவங்களோட நடிப்பாகட்டும் எல்லாமே இந்த படத்துல அப்படி வெளிப்பட்டு இருக்கும். ஸோ குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த படத்துல ஜிப்சி நடனம் ஒன்று வரும். அது இப்ப வரைக்குமே ரசிகர்களால பாராட்டப்படக்கூடிய ஒரு நடனமா வந்து இருக்கு. இதை தொடர்ந்து அந்த படத்துல கிளைமேக்ஸ் காட்சியில ட்ரம்ஸ் மேல ஏறி ஆடக்கூடிய ஒரு காட்சியும் வரும். இந்த ஒரு பாடல் இப்ப வரைக்குமே ரசிகர் மத்தியில நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. டி.ஆர். ராஜகுமாரி அவர்களோட டாப் ஒரு 10 படங்கள்ல எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா சந்திரலேகாவுக்கு முதல் இடம் தான் சொல்லணுங்க.